கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டா பாரு, செம போதை. நினச்சே பார்க்கல நமக்கு இப்படி ஒருத்தி சிக்குவாளான்ட்டு இல்லை. நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன் நீ போட்டாலும் எட்டாது, எங்கேயோ இருக்குது. அது வெயிலுக்கு காட்டாமல் வளர்த்தாங்களா? இப்படிலாம் இருந்த ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து திரும்பி ஒரே செம்ம போதை அப்படி தானே. ஏன் நமக்கும் ஒன்று கிடச்சிட்டுக்குது. இட்டுன்னு போயிட்டான். கொடைக்கானலில் ரூம் போட்டாங்க. நகை எடுத்துன்னு வந்தா. டாக்டர் படிச்சிருந்த ஒரு பொண்ணு. இவர் போனார், வச்சுன்னு இருந்தார். ஒரு 4 வருஷம் இந்த மாதிரி வாழ்ந்துக்கிறார் மனுஷன். இது கதை உண்மையிலே நடந்த கதை. எங்கள் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னார். இது அவர் கேட்டுன்னு இருப்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் பேரில் சொல்ல மாட்டேன், அம்மா எடிட் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி பேர் சொன்னால் தானே பிரச்சனை. அப்புறமா அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டார், பார்த்தாரு. செம்ம அடி அவருக்கு. யாருக்கே? அவனுக்கு அடிச்ச அடி இப்போ கூட ஒரு மாதிரி தான் நடக்கிறாரு. விட்டு போயிட்டார். அந்த பொண்ணு திரும்ப கல்யாணம் பண்ணி வேறு வாழ்ந்துனுக்குது. அவர் சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகி அவரும் வாழ்ந்துங்கிறாரு. இதில் மனநிலைங்கள்லாம் என்னவாக இருக்கும் பாரு. திரும்பி பார்த்தாரு, சந்தோஷப்பட்டார், அது ஒரு மனநிலை. செம்ம அடி வாங்கினார், துக்கப்பட்டார், அது ஒரு மனநிலை. இப்போ அவர் வாழ்ந்துனுக்கிறார். இப்போ ஸ்டில் நவ் அவரும் என்ன பண்ணிக்கிறாரு, இப்போ வேறெல்லாம் செட்டில் ஆகி வாழ்ந்துனுக்கிறார். அது அவர் சரியாக தப்பா? என்ன மனநிலை வருது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாரும் சூழ்நிலைக்கே அடிமையாக வரும். துக்கம் வந்தால் துக்கப்படுறோம், சந்தோஷம் வந்தால் சந்தோஷப்படுறோம். இதில் அதிகம் கம்மின்றது ஆளை பொத்து மாறுது. ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுத்தாவே சந்தோஷமாகிடுறாரு. ஒருத்தர் 10 லட்சம் கொடுத்தா சந்தோஷமாகறாரு. ஒருத்தர் 10 கோடி கொடுத்தா கூட சந்தோஷம் ஆக மாட்டேன்றார். திருப்தியாகாமல் வெள்ளை சட்டை வெள்ளை வச்சு பொண்ணு சுற்றிங்கிறானுங்க. ஒன்றும் கூட எவ்வளோ லஞ்சம் வாங்கி, எவ்வளோ திருப்தியாகி, எவ்வளோ சார கடை வச்சுன்னு மூத்திரம் பேஞ்சு ஜெயிலில் எடுத்து போய் போட்ட பேர் கூட எனக்கு அமைச்சர் வேணாம், மயிர் வேணாம், மட்டை வேணாம், நான் ஊட வாட வாழ்ந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன்னு சொல்லவே முடியல. போட்ட சட்டையை கழிட்டு முடியாமல் சுற்றிக்கிறான். அப்படித்தானே? அவனுக்கும் ஒரு மனசு இருக்குது, அவனுக்கும் ஒரு மனநிலை இருக்குது. எல்லாரும் இங்கே என்ன பண்ணுகிறான், முல்லை மாதிரி முச்சு வைக்கலாம் சொல்லவே சொல்கிறாங்க. நாங்கள் கொள்கையில் இப்படி பேசணுங்களாம் இருக்கிறாங்க. திமுக அண்ணா திருட்டு இன்னும் சொன்னாங்க. அது ஒரு மாதிரிலாம் விமர்சனம் பண்ணி அசிங்கமான கட்சி அப்படிலாம் சொன்னாங்க. அங்கே போய் கூட்டம் வச்சுன்னுக்கிறாங்க. அப்படி தானே? அவங்க கூட்டு பொருளாக மாறிடுறாங்க. அப்பப்போ இந்த மக்கள் தான் பாவம். அப்படி தானே? எனக்கு இத்தனை பேர் முட்டாளுங்கிறாங்கன்னு காட்டுறாங்க உங்களெல்லாம். நீங்களும் அந்த கட்சியில் என்ன பண்ணுறீங்க? எறீங்க. ஏன் அடிமைகள் இவ்வளோ பேர்? அன்றைக்கி ராஜாவங்களாம் அடிமைகளை விற்ற மாதிரி தான் ஓட்டு போடுறீங்க நீங்கள். அது கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க. அப்படி தான் எவனா நாளும் வந்தால் உங்களுக்கு வரவே முடியாது. தெரியாது உனக்கு. ஏன் பேனர் ஃபுல்லாக சிலுக் சுமிதா ஓட்டி வச்சுக்கிறான். கோயில் கும்பாபிஷேகம் தெரியா? நீ எது மட்டும்தான் பார்ப்ப. கோயில் கும்பாபிஷேகத்தை எவனை கொட்டுவானா? கோபுரம் தான் உயரமாகுது, பார்த்துட்டு எல்லாம் வந்துடுவாங்கன்னு நினச்சின்னு வைப்பான். ஆனால் நீ எங்கே தான் பார்த்துன்னு வைப்ப? ஆமாம், சாரி, சில்க் சுமிதானா நீங்கள் அந்த அம்மாலாம் எனக்கு அந்த மாதிரி நடிகை படம் ஒரு மாதிரியான ஆளுங்களை போட்டு பார்த்துன்னுக்கிறீங்க. அப்போ எனக்கு என்ன பிரச்சனை? எங்கே பிரச்சனை? யார் எப்படி பார்க்குறோம்? ஒன்று என்ன பண்ணுறீங்க? கேள்வி என்ன கேட்டீங்க? அதிக துக்கமோ அதிக கஷ்டமோ ஏன் வந்தது? கும்பாபிஷேகம் எனக்கு நாட்டாதியமான அது மேலே என்ன ஆயிடுச்சு? எனக்கு அது சந்தோஷம் நினச்சிக்கிறேன். அதை என்ன பண்ணல நான்? எனக்கு அது தேவையில்லை. அதை சந்தோஷமாக நினைக்கிறேன். உனக்கு இது தேவையில்லை. வாழ்க்கையில் மனநிலை மாறினேர். இது காதலிச்சார், அடி வாங்கினார், விட்டு போயிட்டார். காதலிக்கும் போதே அவர் யோசிச்சிருக்கணும்ல, நமக்கு ஒத்து வருமானு யோசிச்சிருக்கேன். சந்தோஷப்படும் போதோ துக்கப்படும் போது நான் என்ன ஆகிட்டேன்? துக்கப்படும் போதும் என்ன மறந்துட்டேன், சந்தோஷப்படும் போது நான் என்ன ஆகிட்டேன்? என்னை மறந்து நான் சந்தோஷப்படும் போதும், என்னை மறந்து நான் துக்கப்படும் போது மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. நான் எவ்வளோ துக்கம் வந்தாலும் எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் யாரை மறக்க மாட்டேன். அப்போ எனக்கு பிரச்சனை கிடையாது. எவ்வளோ பெரிய சந்தோஷம் கொடுத்து திருப்பி பார்த்தா கூட இவ்வளோ கூட நான் எப்படி வாழ முடியும்? அவள் டாக்டர் படிச்சிக்கிறா, அவள் நிறைய சம்பாதிக்கிறா, நான் அவளுக்கு ஈடு கொடுக்க முடியாது. அப்போ நான் அவங்ககிட்ட போய் சொல்லுவேன், என்னன்ட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு. அப்போ என்ன பண்ணுவேன்னா அவங்க அப்பா அம்மா கிட்டே போய்
சொல்லுவோம். இதையும் தாண்டி நாங்கள் 2 பேர் தான் வாழ்வோன்னு அவள் போய் அவங்க அப்பாண்ட சொன்னால் அவங்க அப்பாவே என்ன பண்ணியிருப்பார் எனக்கு? நான் அதிக சந்தோஷப்பட்டு என்ன பண்ணேன்? ஏமாத்தினேன். யார? மறந்து செஞ்சேன், இல்லை ஏமாத்தினேன். மறக்காதவன் ஏமாத்தினான், மறக்காம இருக்கிறானே. மறந்துட்டவன் மறந்து செஞ்சான். அவனே இல்லையே, அவனை அடிச்சா சாத்தா என்ன பிரச்சனை? ஒருத்தன் தண்ணியே மறந்து வாழ்ந்துங்கிறான், அவன்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தன் தன்னை மறந்துட்டு வாழ்ந்துக்கிறான், அவன் தன் தகுதியே தெரில. நம்ம யார், நம்ம எதுக்கு வந்துக்கிறோம், நம்ம வேலை என்னன்னே தெரில. ஒருத்தி அப்படியே எகிரி குதிக்கிறான் வானத்துக்கு பூமிக்கும். நான் தான் எல்லாத்தையும் பிடுங்குறேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணுகிறேன், நான் தான் எல்லாம் பண்ணுகிறேன், என்னை யாருமே மதிக்கல. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன நினச்சிக்கிற அப்பாவா? நான் தான் தன்னை மறந்தது பித்திரம் வந்து என்னை மறந்தது இல்லை. யாரும் வந்துட்டான் அவன் ஞாபகம் வச்சுருந்தான்னா இந்த சந்தோஷத்தை அந்த பிள்ளை கொடுத்தாலே இவளுக்கு நான் கடைசி வரைக்கும் சந்தோஷத்தை வச்சுருக்க முடியுமா, நான் அதை வாழ வைக்க முடியுமான்னு அவகிட்டே கேட்டு அவங்க அப்பாவன்ட்ட கேட்டு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருந்தானே எப்படி வந்திருக்கலாம்? சந்தோஷம் நீடிச்சிருக்கும் தானே. அப்போ என்ன நினச்சான் அவன்? நமக்கு கிடைக்காது, நமக்கு தகுதி இல்லை. தன்னை மறந்தது மட்டும் இல்லை, தன்னை அவமானப்படுத்தினான் அவன். அதுக்கு தான் அடிச்சாங்க கடவுள் ஆளை விட்டு. அவனை ஏன் அடிச்சான் கடவுளை? அவமானப்படுத்தினான். நான் தகுதியில்லைன்னு யார் நினச்சி எப்படி நினைக்கலாம்? டாக்டர்ன்றது ஒரு படிப்பு, அவள் படிச்சிருக்கிறா, நான் ஒரு ஆம்பளை, அதனால தான் என்ன பண்ண அவள் என்ன நேசிச்சா. நான் அவளை கடைசி வரைக்கும் காப்பாற்றோன்னு நினச்சிருந்தா நேராக போய் உன் பொண்ணை கூடு என்ன பண்ணு, மாமா உன் பொண்ணை கூடு கேட்கலாம் தானே? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? ஏன் செய்யலை? துக்கம் பிரச்சனை இல்லை, சந்தோஷமும் பிரச்சனை இல்லை. நீ எதனா வந்து என்ன ஆகிட்ட? யாரை வந்துட்ட? கவனமாக இருக்கணும். துக்கப்படு, ஆனால் உஷாராயிரு. எவ்வளோ துக்கப்பட்டாலும் யாரும் மறக்காம இரு. நான் துக்கப்படுகிறேன் அப்படின்னு வந்தால் எப்படி இருக்கலாம்? இல்லை நான் சந்தோஷப்படுறேன்னு வந்தால் எப்படி இருக்கலாம்? நீ என்ன ஆகும்? நீங்கள் துக்கத்துலேயோ சந்தோஷத்துலையோ உங்களுக்கு கிரீடெல்லாம் வச்சா என்ன ஆகிட்டீங்க? உங்களுக்கு ஒரு இடம் கச்சோன்னு என்ன ஆகிட்டீங்க? உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கச்சா என்ன ஆகிட்டீங்க? நான் என்ன மறக்கக்கூடாது இல்லையான்னு கேட்குறேன். நான் உங்களெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் காலில் வந்து எனக்கு எல்லாம் ஒன்று அம்மா நானே ஆகிட்டேன். ஏய் காலில் விழமாட்டியே நீ? ஊழல்னா போ, மற்றவங்களாம் பார்ப்பாங்க, இந்த காலில் விழுனா அனுப்பிச்சுடுவான் பொழுதுன்ட்டு. இப்போ காலில் விழுனா நம்ம வரக்கூடாது, தப்பு இல்லையா அது? என் வேலை என்ன? காலில் விடுறாங்க ஊழல், அது என் வேலை இல்லை. ஆனால் என்ன மறந்துட்டேன்? 99.9 பேர் காலில் வந்தோன்னே என்ன ஆகிட்டேன் நான்? அவனுக்கு கையே இல்லையே, எங்கே விழுவான்? இடுப்பில் ஆப்ரேஷன் வர பண்ணிட்டுக்குது, அது தெரியாது எனக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? நான் யாரை மறந்துட்டேன்? நான் மறக்கலைன்னா என்னப்பாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை கேட்பேன். அப்போ அவர் சொல்லுவார், இல்லைங்க எனக்கு பழக்கம் இல்லை, பிடிக்கல. தப்பு இல்லையே, அது கட்டாயமா என்ன? அப்போ நான் என்னை மறக்காத வரைக்கும் சந்தோஷமும் துக்கமும் என்ன பண்ணாது? அப்போ எனக்கு ஏன் துக்கத்தையும் சந்தோஷத்தை கடவுள் கொடுக்குறாரு? மறக்கிறானா இல்லையான்னு பார்க்குறாரு. நிறைய பேர் செல்வம் வந்து நான் ஆகிட்டேன்னா, வசதி ஆகிட்டேன்னா அப்படியே ஒன்றும் வேணாம். ஒரு 20-25 வயசு ஆகிட்டுமே எல்லாருக்கும் கடவுள் இல்லைன்னுவான். 40 வயசு ஆகிட்டுமே இருக்கிற மாதிரி தோணுதுன்னுவான். 80 வயசு ஆகிட்டுமே கடவுள் தான் வழின்னுவான். டேய் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்போ மட்டும் அவன் கடவுள் நேசிக்கிறான். 80 வயசில் மட்டும் இயலாமையை வெளிப்படுத்துகிறான். ஸோ உணர்ச்சிகள்லாம் வரும்போது, இல்லை சூழ்நிலைகள்லாம் எனக்கு வரும்போது என்னை மறக்க செய்யுது. நான் திமிர்வாதம் பண்ணுறேன், என்னை மறந்துடுறேன். நான் யாருன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, தெரிய மாட்டேங்குது. என் வேலை என்னன்னு எனக்கு தெரியல. நான் அச்சீவ் ஆகிட்டேன்ல, நான் ஒரே ஓட்டப்பந்தய வீரன் ஆகிட்டேன். என்னை விட யாரும் ஓட முடியாதுன்னு திமிராக பார்க்குறேன். போட்டியிலேயே கலந்துக்கிறது வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேருக்கு இருந்தால் தான் நீ ஜெயிச்சிக்கிற. போட்டியில் கலந்துக்கிறது எல்லாம் வந்தால் தெரியாது உனக்கு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ துக்கமாக சந்தோஷமாக என்ன ஆக்கிச்சே? யாரை மறக்கக்கூடாது? ஏன்? என்ன கவனிக்கு தான் என்னுடைய வேலை. யாரம்மா கவனிக்கு தான்? நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. சாமியார் ஆகிட்டானா, பொட்டு வச்சிட்டானா, அவனை மறந்துட்டு அவன் அப்படியே சைவ சித்தந்தியாகவே மாட்டுவான். சந்திரமுகி நின்னா சந்திரமுகி பார்த்தா சந்திரமுகியாகவே ஆகிட்டான்ற மாதிரி ஆகிட்டுருப்பான். ஆமாம், ஒருத்தருமே ஜாதிகாரன் ஆகிட்டுருப்பான், சாமியார் ஆகிட்டுருப்பான், கிறிஸ்தவன் ஆகிட்டுருப்பான், இஸ்லாமியன் ஆகிட்டுருப்பான். நமக்கு ஆச்சரியமாக இருக்கேன், ஒரு மனுஷன் தானேன்ட்டு. அவன் மனுஷன்றதே மறந்துட்டு இருப்பான். நம்ம மனுஷனாக கூட பேசத்தான் நினச்சின்னு இருப்போம்.
அது பக்கா ரோபோவாக இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபர்மேஷன் அது வெட்டுன்னு ஒன்று தலையை வெட்டுறோம் பார்த்தியா ரோபோ, அந்த மாதிரி பைசா வெட்டு கையில் வெட்டுன்றதுக்கு வெட்டுணுவான், கத்தி எடுத்து என்ன பண்ணுறான் ரோபோ, அவ்வளோதான். வெட்டுனா வெட்டுரும், ஏதோ ஒன்றா கமாண்டு சரியாக கொடுக்கலன்னா ஒரு ரோபோ கிட்ட. அப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ரோபோவாகுது. சிரிக்கிற நீங்கள் கூட ரோபோவான்னு உங்களை நீங்கள் கேட்டுக்கணும், எனக்கு தெரியாது. ஆனால் சொல்கிறது என் வேலை. இதெல்லாம் செத்தான்னா இருந்தாண்ணா, புரியுதா? இப்போ நான் அப்போ அந்த கிடைக்காத கட்சா என்ன பண்ணியிருந்துருக்கணும், பேசியிருந்துருக்கணுமா இல்லையா? கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துருக்கலாமா இல்லையா? ஏன் இட்டுன்னு திருடுதனமா போனேன்? ஏன்டா டேய், வந்தால் உன்னை பார்த்தா போனதுக்கே நீ அவளை இட்டுன்னு போனிய, 20 வருஷமாக வாழ்ந்து அந்த பிள்ளை காப்பாற்றிருப்பானே, அந்த அப்பா எவ்வளோ எதிர்பார்த்துருப்பான், அவனுக்கு ஒரு கனவு வந்துருக்கும்ல. என்ன பிரச்சனை? அந்த அப்பக்கிட்ட போய் பேசுறதுன்னா உனக்கு கஷ்டம். அவனை சண்டை போட்டே போயிடும், அப்போ அடி கம்மி இல்லை. இப்போ ரவுடியை விட்டு 4 பேர் அடி ஊக்குத்து ஒரு கை காலம் வச்சு அமைச்சுட்டு டான்ஸ் என்ன போறீங்க, நல்லா வருது. உனக்கு ஆடும்போதெல்லாம் தெரியல அவளை பார்த்துட்டு வந்ததுனால தான்ட்டு. எதுக்கு இந்த வம்புன்ற? நான் நல்லா இருக்கலாம், வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ உணர்ச்சியெல்லாம் வந்து என்ன பண்ணா, துக்கம் வந்தா நல்லா வெம்பி வெம்பி அழ, தப்பு இல்லை. ஆனால் யாரும் மறக்கக்கூடாது. அதாவது துன்பம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, என்ன சொல்றேன். அப்ப இன்பமற்ற யோகியில அதுல நான்ன்றது, அதுதான் இன்பமற்ற யோகின்னா. இன்பமற்ற யோகின்னா உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவன். இன்பம் கூட ஒரு பொருட்டு இல்லை, என்ன இழக்க மாட்டேன். இன்பம் கூட ஒரு பொருட்டு இல்லை, நான் என்ன இழக்க மாட்டேன். அதான் இன்பமற்ற யோகி. என்ன மட்டுமே நான் எனக்காக மட்டும்தான் வாழ்ந்துனுக்கிறேன். நான் என்ற அந்த ஒன்று எல்லாரையும் உதவி செய்யறதுக்காக வாழுது. அது யார் சொன்னா அது அவங்க பிரச்சனை, ஏன் பிரச்சனையா இது? யார் பேசுறது? என்ன கூட யார் பேசுறது? சொல்லுமா, யார் பேசுது? என்ன கூட யார் பேசிங்கிறது? என்ன சொல்லு. அப்புறமா இது பேர் திமிரா? அடையாளம் அது. நான்ன்றது அடையாளம், அது எப்படி திமிரா ஆகும்? நீ திமிரா பார்த்தா அது உன் பிரச்சனை. இது அடையாளம். நானுன்னா இந்த உயரம், இந்த கலரி, இந்த மாதிரி இருக்கும், இது ஒரு அடையாளம். அது எப்படி திமிரா ஆகும்? உயரமாகறான்னா அது ஒரு அடையாளம், அது எப்படி திமிரா ஆகும்? அவனை கொம்பு வச்சு நான் ஊனி கட்டைக்கால் வச்சு நான் உயரமாகிறான். அவன் அழகாகிறான்னா அது அவளுடைய அடையாளம், அது திமிரா இது. அவன் நடந்தா எனக்கு அப்படியே பின்னாடியே போயிருந்தாக்குது, யார் பிரச்சனை இது? அது அவன் அடையாளம். என்ன பிரச்சனை? எவன் சொன்னான்? சும்மா பேசிக்கிறான், அதான் சொன்னுக்கிறேன். உன் பிரச்சனையே எங்கே? முட்டா பசங்கள்லாம் கற்றுக் கொடுத்துக்கிறானுங்க, அதான் உங்கள் பிரச்சனையே. எல்லாருமே முட்டாளுன்ற என்ன செய்யுது? நான் சரியாக பேசுறதுக்கு ஆள் இல்லை. நீ யாருன்னா சரியாக இருந்தால் ஒருத்தன் சொல்லு. இப்போ கூட வாழ்ந்துங்கிறானுங்க இல்லை, அவனா சரியாக இருந்தால் சொல்லு. நம்ம போய் அவனாண்ட போய் மண்டி இட்டு கேட்டுக்கலாம். ஒன்றா இருந்தால் சொல்லு, நான் தயாராகிறேன். யாருன்னா இருந்தால் சொல்லு. உனக்கு அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஆள் அடையாளம் பார்த்து, நான் சொல்ல விரும்பல. அவர் இப்படி பண்ணிடுறாரு, புக்கு எழுதிடுறாரு, அதை பண்ணிடுறாரு, எல்லாம் சரி. என்ன சொல்ல வர்றாரு? கடவுள் எப்படி தான் தெளிவாக தானே சொல்லுங்கிறேன். மறைச்சிட்டேன்னா, ஒளியை வச்சுக்கிறேன்னா, ஏமாத்திங்கிறேன்னா, ஏமாத்துறேன்னே சொல்கிறான் ஒருத்தன். அவர் ஒன்றுமே இல்லாமல் வித்துங்கிறாருன்ட்டு. அது கூட யாரோ தான் நம்ம ராமலிங்கம் இங்கே வந்து சொல்லிட்டு போனது தான். அதெல்லாம் சும்மா. வாழ்க்கை உங்களுக்கு எந்த உணர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டு தான் நீங்கள் இருக்கணும். அடிச்சுன்னு போயிடக்கூடாது. புரியுதா? குளிச்சுட்டு வந்துடணும். புரியுதா? பெயிண்ட் அடிச்சுன்னு டான்ஸ் ஆடலாம். திரும்ப என்ன பண்ணிடனா போட்ட வேஸ்ட்டை கழிச்சிடணும். எல்லாம் உள்டாவாக சொல்லுவாங்க. துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க. நான் சொல்கிறேன், துன்பம் வரும் வேலையில் துன்பப்படு, சிரிக்கிற வேலையில் சிரி. ஆனால் யார் என்ன பண்ணாத? கோவம் வந்தால் கோவப்படு, என்ன பிரச்சனை? ஆனால் உன்னை இழக்காமல் இரு. கோவத்தில் நான் என்னை மறந்துட்டேன்னு பின்னாடி போய் சொல்கிற அளவுக்கு கோவப்படாத. நான் கோவத்தை கரெக்டாக பட்டேன், வச்சு செஞ்சேன், நான் செஞ்சது தப்புன்னு போய் திரும்ப என்ன பண்ண முடியாது, சொல்லக்கூடாது. கரெக்டாக கோவப்பட்டுருக்கணும். ஒரு வீடியோ நீங்க சொல்லும்போது அதிக துன்பத்துல ஒரு மனம் இரும்பு இல்லாம ஆயிடுச்சுன்னா அடுத்த பிறகு வந்து கடவுள் நல்லா விசேஷமா கொடுப்பாரு. துன்பம் வந்த உடனே தன்னை இழக்காம நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஒரு மனிதன் எப்போ தன்னை கண்டுபிடிக்கிறான்னா, அதீத துன்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அப்போ அவனை கண்டுபிடிக்கிறான். செம்ம குத்துனாங்க கொடைக்கானலில் போய். அப்போ அவன் கண்டுபிடிச்சான், ஆமாம் நமக்கு தகுதி இல்லை, இது விட்டு ஓடிடணும்,
அப்படின்ட்டு ஓடி போய் பிழைக்க ஆரம்பிச்சிட்டான். அது முன்னாடி என்ன நினச்சிருந்தான் அவன், மாட்டிச்சு நம்ம வாழ்ந்துடலான்ட்டு. 4 இடிச்சவன் என்னான்னா கஷ்டப்படும் போது எங்கே யோசிக்கிறான்னா நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு யோசிக்கிறான். துக்கப்படும் போது கூட அவனுக்கு அவ்வளோ, சந்தோஷப்படும் போது அவ்வளோ யோசிக்க மாட்டான். சந்தோஷப்படுறதுக்கு காரணம் நான் நிறைய புண்ணியம் பண்ணிடுறேன், ஆனால் நான் சந்தோஷப்படுறேன்னா. துக்கப்படும் போது நான் ஏன் துக்கப்படுறேன்னு யோசிக்கிறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்த உடனே தான் அவனுக்கு தெரியுது, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம், இன்னத்தாண்டா எனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். சந்தோஷமாக இருக்கும்போது என்ன பண்ணுறது இல்லை, எனக்கு தாண்டா வரோம், நான் தாண்டா வாழ வந்தேன்னு கொண்டாடினுக்கிறான். இன்னும் கொஞ்சம் ஊற்று இதெல்லாம் எப்போ சந்தோஷம் வந்தா. அந்த மாதிரி சந்தோஷப்படும்போது நம்ம கூட்டணும். உனக்கு தகுதி இதை சந்தோஷப்பட்டுனுக்கிறேன் சனின்னு என்ன உடனே தான் அப்போ யோசிக்கும், ஆமாம்ல தகுதி இல்லை போல நமக்கு, திமிராட்டம். உனக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் என்ன ஆச்சு, ஸ்வீட்டு கொடுத்தோடனே எல்லாம் உனக்கேவா, சாப்பிட்ருவியா எல்லாத்தையும்? எத்தனை கிலோ ஸ்வீட் சாப்பிடுவேன்? 10 கிலோ சாப்பிடுவியா? உனக்கு தான் கடவுள் 100 கிலோ ஊற்றுக்கிறால, 101 கிலோ யாருக்கு போனால் என்ன? எனக்கு அந்த 101வது கிலோ ஸ்வீட்டு தான் வேணும். என்ன பிரச்சனை? ஆமாம், வெரி குட். சந்தர்ப்பம். ஆனால் நிறைய துன்பப்பட்டு சாவுறவங்களாங்கிறாங்க, கண்டுபிடிக்கிறதில்லை. துன்பப்பட்டு தன்னை கண்டுபிடிக்கிறவங்க ரொம்ப ரேரு, சந்தோஷப்பட்டும் தன்னை கண்டுபிடிக்கிறவங்க ரேரு. ஆமாம், கண்டுபிடிக்கிற இடம் ஒன்று தான், என்ன தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். கண்டுபிடிச்சா அது கண்டுபிடிக்கிற இடம் ஒன்று தான். நிறைய பேர் கண்டுபிடிக்கலையே. இங்கே வச்சு உங்களை சந்தோஷப்படுத்துகிற அப்பவும் கண்டுபிடிக்கல, திட்டுறோம் அப்பவும் நீங்கள் கண்டுபிடிக்கல, சந்தோஷமாக உட்காந்துட்டு ஏதும் போயிட்டீங்க, நான் என்ன பண்ணுறது? இங்கே வந்துடுவங்களாம் யாருன்னா என்னை புரிஞ்சவங்க தான் வந்துக்கிறாங்க, புரியாத காரணம் வராங்களா பாருங்க. யாருன்னா கூட்டிட்டு வந்து உட்கார வைங்களேன், போயிடுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன், ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.